இந்தியாவில் பல மாநிலங்களை விட தமிழ்நாடு தொழில்துறை உள்ளிட்டவற்றில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பில் யுபிவிசி தொழிலாளர்கள் பிரச்சினையை மக்களவையில் பேசிய ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திந்திய யுபிவிசி புரொஃபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் பேட்டி. யுபிவிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் தங்கள் தொழிலில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து அனைத்திந்திய யுபிவிசி புரொஃபைல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் கூறுகையில், வீடுகள், தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் கதவு மற்றும் ஜன்னல்கள் செய்யப்படும் யுபிவிசி கட்டுமானம் தொழில்களில் இந்தியாவை விட சீனா அதிகமாக உற்பத்தி செய்வதுடன் இந்திய சந்தையில் சீனாவின் பொருட்கள் தான் அதிகமாக வருகிறது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் யுபிவிசி புரொஃபைல்களால் உள்நாட்டு உற்பத்தி முடங்குவதுடன் வேலை இழப்பு ஏற்படும் அபாயமும் உண்டாகும். சீனாவிலிருந்து வரும் பொருட்கள் தரம் குறைவாக இருந்தாலும் விலை குறைவு என்பதால் அதிகமாக சீன பொருட்கள் தான் லாபம் கிடைக்கிறது. கடந்த ஆண்டில் சுமார் 1.6 லட்சம் மெட்ரிக் டன் யுபிவிசி புரொஃபைல்களில் இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இதில் 99% வரை சீனாவிலிருந்து வந்தவை. விகிதப்படி பார்க்கையில் சீனா 51%, இந்தியா 49% என உற்பத்தி இருக்கிறது. இந்த பிரச்சினை குறித்து 2026 மார்ச் 18 தமிழ்நாட்டின் சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மக்களவையில் பேசினார். அவருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் தொழில்துறை உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில்தான் யுபிவிசி முதலில் துவங்கியதாகவும் இந்தியாவிலேயே முதலில் தமிழ்நாட்டில் இருந்துதான் வளர ஆரம்பித்ததாகவும் உற்பத்தி துறையில் முன்னேற்றத்துக்கு தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொழில்துறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி முன்னேறியிருப்பதாகவும் இந்த துறையில் அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்களை காக்க முன்வர வேண்டும் என்றும், ஈரோடு எம்பி நாடாளுமன்றத்தில் பேசியது மூலம் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாகவும், இந்த துறையில் லட்சக்கணக்கானவர்கள் இருப்பதால் அவர்களின் எதிர்காலம் கருதி தொழில்களை காக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர்.